ஹஹ சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஜெய் ஜெயசங்கர ஹரஹர சங்கர. இன்னைக்கு ஒரு முக்கியமான நாளுங்க. என்ன நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய குருவான மகாபெரிவா முக்தி அடைந்த திருநாள். குழந்தைங்க எல்லாருமே மகாபெரிவாளை உம்மாச்சி தாத்தா அப்படின்னு செல்லமாக கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாராலையும் வணங்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான மகான் அப்படின்னா நம்ம மகாபெரிவா மட்டும்தான். மகாபெரிவாளால் பலனடைஞ்ச பக்தர்கள் ஏராளமானவங்க. அவருடைய கடைக்கண் பார்வை நம்ம மேலே படாதா அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்களும் நிறைய பேர். காஞ்சி காமக்கோடி பீடத்தினுடைய 68வது மகாபீடாதிபதியாக இவர் இருந்தார். இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாபெரிவா அவதரித்த தினம் அப்படின்னா அது அனுஷ நட்சத்திரம். அவர் முக்தி அடைந்த தினமும் அனுஷ நட்சத்திரம் தான். அந்த முக்தி அடைந்த நாள் தான் இன்னைக்கு மார்கழி மாதம் அனுஷ நட்சத்திரம். இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த நல்ல நாளில் நம்ம ஒரு நிமிடமாவது மகாபெரிவாளை மனசார நினைச்சு ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் அப்படின்ற மந்திரத்தை மனசார நீங்கள் ஒரு தடவையாவது சொல்லுங்கள். பூஜை அறையில் உட்காந்து மகாபெரிவாளுக்காக ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி நீங்கள் மனசார உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்பேற்பட்ட கஷ்டம் துன்பம் இதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாலுமே மகாபெரிவாளுடைய அருள் ஆசி உங்களுக்கு கிடச்சி, அவருடைய அனுகிரகம் உங்களுக்கு நிச்சயமாக கிடச்சி, உங்களுடைய வாழ்க்கையே ஒரு நல்ல நிலைமைக்கு முன்னேறதை நீங்களே பார்க்கலாம். எல்லோரும் சொல்லுங்கள், ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர.